ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வெல்கம் டு ரத்னா ஃபேன் ஹவுஸ் ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. ஸ்பார்க்லிங் நியூ இயர் சேல். ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பல் முழுக்க உள்நாட்டு தொழில்நுட்பங்களுடன் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதாகும். தற்போது இந்த நீர்மூழ்கி கப்பல் கர்நாடகாவில் உள்ள கார்வார் கடற்படை தளத்தில் ரோந்து பணிக்காக நிறுத்தப்பட்டுள்ளது. INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கப்பலில் இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு பயணம் மேற்கொண்டார். அவருடன் கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ் கே திரிபாதியும் ஜனாதிபதியுடன் சென்றார். கடற்படை சீருடை அணிந்திருந்த ஜனாதிபதி முர்மு கடற்படை வீரர்களுக்கு கையசைத்துவிட்டு உற்சாகத்துடன் நீர்மூழ்கி கப்பலினுள் சென்று தனது முதலாவது நீர்மூழ்கி பயணத்தை மேற்கொண்டார். நீர்மூழ்கி கப்பலில் பயணம் மேற்கொள்ளும் இரண்டாவது இந்திய ஜனாதிபதி என்ற கௌரவம் திரௌபதி முர்முவுக்கு கிடைத்துள்ளது. நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த முதல் ஜனாதிபதி என்ற பெருமை மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு உண்டு. 2006ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி ஆந்திராவின் விசாகப்பட்டினம் கடற்படை தளத்தில் அப்துல் கலாம் நீர்மூழ்கி கப்பலில் பயணம் செய்தார். ஜனாதிபதி முர்மு கடந்த அக்டோபர் 29ஆம் தேதி ஹரியானாவில் உள்ள அம்பாலா விமானப்படை தளத்திலிருந்து ரஃபேல் போர் விமானத்தில் பயணம் செய்தார். அதற்கு முன் 2023இல் அசாமில் உள்ள தேஜ்பூர் விமானப்படை தளத்திலிருந்து சுகோய் 30 ரக போர் விமானத்தில் திரௌபதி முர்மு பயணம் செய்தார். அவருக்கு முன் முன்னாள் ஜனாதிபதிகள் அப்துல் கலாம், பிரதீபா பாட்டல் ஆகியோரும் சுகோய் 30 MKI போர் விமானத்தில் பயணம் செய்துள்ளனர். ஆனாலும் சுகோய், ரஃபேல் என 2 விமானங்களிலும் பயணம் செய்த முதல் ஜனாதிபதி என்ற சிறப்பை திரௌபதி முர்மு பெற்றுள்ளார். வாக்ஷீர் நீர்மூழ்கியின் சிறப்பு என்ன? INS வாக்ஷீர் நீர்மூழ்கி கடந்த ஜனவரி மாதம்தான் இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டது. INS வாக்ஷீர் ஸ்கார்பியன் வகை நீர்மூழ்கி கப்பலின் கடைசி தயாரிப்பாகும். பல அதிநவீன சாதனங்களை கொண்ட வாக்ஷீர் நீர்மூழ்கி எதிரிகளின் கண்களுக்கு புலப்படாமல் ரகசியமாக கண்காணிக்கும் திறன் படைத்தது. டீசல் மற்றும் மின்சாரம் மூலம் இயங்கக்கூடிய இந்த நீர்மூழ்கி கப்பல் பலவிதமான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டது என கடற்படை அதிகாரிகள் தெரிவித்தனர். நிலத்தில் இருந்து வரும் ஏவுகணைகள் நீர்மூழ்கி கப்பல்களிலிருந்து செலுத்தப்படும் ஏவுகணைகளை வீழ்த்தும் விதமாக இது உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி எதிரிகளின் கப்பல்களை தகர்க்கும் வகையிலும் இந்த நீர்மூழ்கியில் ஏவுகணைகளும் தயார் நிலையில் பொருத்தப்பட்டுள்ளன. எதிரிகளை பற்றிய ரகசிய தகவல்களை திரட்டும் வகையில் பல்வேறு சாதனங்களும் வாக்ஷீர் நீர்மூழ்கியில் உள்ளன. அது மட்டுமின்றி எதிர்காலத்தில் சூழலுக்கேற்ப சில மாற்றங்களை செய்யும் வகையிலும் வடிவமைக்கப்பட்டிருப்பது இந்த நீர்மூழ்கியின் கூடுதல் சிறப்பு என கடற்படை அதிகாரிகள் கூறினர்.